வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். மாப்போலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற புத்தகத்தில் குரு அவர்கள் மார்கழி மாதம் 14ஆம் தேதி 1964 எழுதியிருக்கக்கூடிய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய கவியை நாம் சிந்திப்போம். துவக்கம் உண்டு, முடிவுண்டு பருவுடலுக்கு. துவக்கம் உண்டு, முடிவில்லை உயிராற்றலுக்கு. துவக்கமில்லை, முடிவில்லை பரநிலைக்கு. துவக்கம், இயக்கம், முடிவு உண்மை தேர்வீர், வாழ்க வளமுடன். இந்த பருவுடலுக்கு பிறக்கிறோம், துவக்கம் இருக்கிறது, முடிவு இறக்கிறோம். ஆக இந்த பருவுடலுக்கு துவக்கமும் முடிவும் இருக்கிறது. துவக்கம் உண்டு, முடிவில்லை. உயிராற்றல் பிறந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. முடிவு பெறுகிறதா என்றால் இல்லை. அந்த உயிராற்றல் துவங்கிய அந்த இடத்தில் சென்று முடிய வேண்டும். ஆனால் அந்த இடம் இறைநிலையாக இருப்பதனாலே அந்த உயிரின் தொகுப்பான ஆன்மா பதிவுகளை கழித்து தூய்மை செய்து அந்த இறைத்தன்மை அடையும் போதுதான் இணையும் என்பதாக இருப்பதனாலே அந்த உயிராற்றலுக்கு முடிவு இல்லை. துவக்கம் இல்லை, முடிவு இல்லை பரநிலைக்கு. இறைநிலை பிறக்கிறதா அல்லது இறக்கிறதா என்றால் இல்லை. எப்போதும் எங்கும் நீக்கமற இருந்து கொண்டே இருக்கிறது. ஆக அதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து உள்ளும் புறமுமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அது பரநிலை. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் எய்துவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆக துவக்கம், இயக்கம், முடிவு உண்மை தேர்வீர் என்று குரு அவர்கள் கூறுகிறார். உண்மை தேர்வீர் என்று சொன்னால் உண்மையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை பொருளாக நாம் மாறினால் அந்த உண்மை நமக்கு புலப்படும் என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். இதை ஒரு இடத்தில் குரு அவர்கள் மையப்புள்ளி சுற்றுவட்டம் பருவுடலுக்கு இருக்கிறது, மையப்புள்ளி உயிருக்கு இருக்கிறது, ஆனால் சுற்றுவட்டம் இல்லை, எல்லை கடந்து செல்வதாக இருக்கிறது என்பதை கூறி மையப்புள்ளி சுற்றுவட்டம் இரண்டுமே இறைநிலைக்கு இல்லை. அனைத்து இடங்களிலும் அது வியாபித்திருப்பதனாலே அதற்கு மையப்புள்ளியும் சுற்றுவட்டமும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆக பருவுடல் என்று பார்க்கிறோம், நுண்ணுடல் என்று பார்க்கிறோம், காரண உடல் என்று பார்க்கிறோம். பருவுடல் என்பது நம் உயிரும் உடலும் சேர்ந்த அந்த அமைப்பு. நுண்ணுடல் என்பது அந்த உடலுக்குள்ளேயே உயிர் துகள்களின் ஓட்டமாக இருக்கக்கூடிய அந்த உயிர். காரண உடல் என்பது காந்த உடலாக, கடவுள் உடலாக நம்முள் தான் இயங்குகிறது. ஆக பருவுடலுக்கு துவக்கமும் முடிவும் இருக்கிறது. இந்த உயிர் உடலுக்கு துவக்கம் இருக்கிறது, முடிவு இல்லை. பரநிலை உடலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எங்கும் நீக்கமற நிறைந்துதான் இருக்கிறது என்பதை, இந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து தேர்வோம் என்பதை கூறும் இந்த கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம்.
இக்கவியை தந்த குருவுக்கும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.